இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் எப்பவும் போல் இயர்லி மார்னிங் வந்து எழுந்து என்னோட ப்ரிப்பரேஷன் வேலைகள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து துளசி பூஜை வந்து செஞ்சேன். முடிஞ்ச அளவுக்கு நடுவில் எனக்கு டைம் கிடைச்சாலும் வந்து துளசி பூஜை செய்கிறது தான். பட் ஃப்ரைடே வந்து கம்பல்சரி வந்து துளசி பூஜை செய்வேன். இதுதான் வந்து பிளான் வந்து ஃப்ரைடே மட்டும்தான் செய்கிறதா. பட் நடுவில் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். மண்டே ஈவினிங் வந்து நிலவாச படிக்கலாம் கோலம் போட்டேன். நம்ம அடுப்பு மாடிக்கு மட்டும் கோலம் போடாமல் இருந்தேன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்து டியூஸ்டே மார்னிங் வந்து கோலம்லாம் போட்டு சாப்பாடு வச்சு தம்பிங்களை ஸ்கூலில் அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறனால மதியம் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறனால மதியம் தனியாக இப்போ சமைக்கிறேன். சில பேரெல்லாம் எப்படின்னா தன்னால் முடியாட்டி யாராலையுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. மோஸ்ட் ஆஃப் என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் அப்படியே இருக்கும். அதாவது முன்னத்த நாளோட கண்டினியூஷன் அப்படியே தான் மோஸ்ட் ஆஃப் கொடுக்குறக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். நான் மாற்றி இன்றைக்கி எந்திரிச்சேன் 10 நாள் கழிச்சு தான் நேரமே எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட பழக்கம் இருக்காது. எப்போவுமே இந்த 3 இயர்ஸாக வந்து நான் கண்டினியூவாக தான் வந்து எழுந்துட்டுருக்கேன். நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி மட்டும் தான் நேரமே எழுந்து என்னோட வேலையில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு லேட்டாக எழுந்திரிச்சா சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நேரமே எழுந்துருவேன்.